இந்த முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த ஜாஃபர் சாதிக் திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின்ல ஆரம்பிச்சு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து அவருடைய முதல் குடும்பத்துக்குள்ள தயாரிப்பாளராக, அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய டிஜிபி கையில விருது கேடயம், போகாத இடமே கிடையாது. ஆனா இன்னைக்கு அவசரப்பட்டு அவசரகதியாக திமுகவினுடைய தலைமை கழக குழு இவரை கட்சியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, எங்களை விட்டுருங்க. ஒரு பக்கம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சா புழக்கம் அதிகரிப்பதும், இன்னொரு பக்கம் 2000 கோடி ரூபாய் பெருமானம் இருக்கக்கூடிய கஞ்சாவை கடத்தி மாட்டி அந்த கும்பலுடைய மூளையாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் திமுக, இன்னொருத்தர் விடுதலை சிறுத்தைகள் இருப்பது அதிர்ச்சி மட்டுமல்ல, உண்மையாலுமே தமிழகத்துல அரசு இயந்திரம் இருக்கா? நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு இருக்கு. ஏன்னா இந்த உங்களுக்கு டேட்டு சொல்லிடலாம், டைமிங் சொல்லிடலாம். இதனால அவங்க பெரிய பிக் ஷாட் நிறைய இருக்கிறாங்க. பாருங்க, ஒரு தொண்டரை கஷ்டப்பட்டு வலை போட்டு இழுக்கிறாங்க. நாங்களாம் தலைவர்கள், எம்பிக்கா, முன்னாள் அமைச்சர்கள்லாம். நாளைக்கு 5 மணிக்கு பாருங்க, நல்லா இருக்கணும். ஆனால் வாயு கொழுப்பு கொஞ்சம் அதிகம் தான். செல்லூர் ராஜன் சொல்லிடுங்க, அண்ணாமலை கொஞ்சம் வாயு கொழுப்பு அதிகம் தான். யாரு வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க ரேஸ் வின்னர் இல்லை. திமுக இன்னைக்கு வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கு. அவன் ரேஸ்ல ஓட ஆரம்பிக்கணும். அவரு நோட்டு பெட்டிக்கும் சுத்துற மாதிரி தெரியுது, ஓட்டு பெட்டிக்கும் சுத்துற மாதிரி தெரியுது. அதனால சீமான் அண்ணன்கிட்ட என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுறேன். இரண்டும் தமிழகத்துல ஒரே தேர்தல் நடக்கும். ஆட்சி மாற்றம் தமிழகத்துல 2024 நடக்கும்னு சொன்னா அதுக்கப்புறம் இது லேம் டக் கவர்மெண்ட் தான். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக சிந்தட்டிக் ட்ரக்ஸ், டிசைனர் ட்ரக்ஸ் எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த சந்தில போய் பார்த்தாலும் கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தியை பார்த்தோம். புதுடெல்லியில் சுமார் 2000 கோடி ரூபாய்க்கு மேல மதிப்பு இருக்கக்கூடிய போதைப் பொருளை கடத்த முற்பட்ட ஒரு கும்பலை பிடித்த பொழுது அதனுடைய தலைவராக இருந்தவர்கள் எல்லாத்தையும் ஒன்னொன்னா ப்ரொஃபைலிங் பண்ண பொழுது அதுல மிக முக்கியமாக நம்முடைய தமிழகத்தை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்பவர் இன்னைக்கு முற்றைய குற்றவாளியா இருக்கிறாங்க. அவருடைய சகோதரர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மத்திய மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் என்கின்ற மைதீன் இருக்கிறாங்க. இருவரும் இந்த போதை கடத்தல்ல ஒரு மூளையாக செயல்பட்டு வந்திருப்பது டெல்லி போலீஸ்ல இருக்கக்கூடிய சிறப்பு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த ஜாஃபர் சாதிக் திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின்ல ஆரம்பிச்சு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து அவருடைய முதல் குடும்பத்துக்குள்ள தயாரிப்பாளராக, அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய டிஜிபி கையில விருது கேடயம், போகாத இடமே கிடையாது. அதனால் நம்முடைய சந்தேகம், எல்லோருடைய சந்தேகம், 2000 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்தி பிடிபட்டிருக்காங்கன்னா அந்த பணம் தான் தமிழ்நாட்டில் இவர்கள் தயாரிக்கக்கூடிய படம் நிறுவனத்திற்கும் கூட அந்த பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்கின்ற சந்தேகம் நமக்கு எழுகுது. இன்னைக்கு திமுகவினுடைய முதல் குடும்பம் நேரடியாக சினிமா பட தயாரிப்புல இருந்து, குறிப்பாக தந்தை மகன் வரிசையா எல்லாத்துக்கிட்டையும் போட்டோ எடுத்து அந்த கட்சியில ஒரு மிக முக்கிய உறுப்பினராக இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அவசரப்பட்டு அவசரகதியாக திமுகவினுடைய தலைமை கழக குழு இவரை கட்சியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, எங்களை விட்டுருங்க. ஒரு பக்கம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சா புழக்கம் அதிகரிப்பதும், இன்னொரு பக்கம் 2000 கோடி ரூபாய் பெருமானம் இருக்கக்கூடிய கஞ்சாவை கடத்தி மாட்டி அந்த கும்பலுடைய மூளையாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் திமுக, இன்னொருத்தர் விடுதலை சிறுத்தைகள் இருப்பது அதிர்ச்சி மட்டுமல்ல, உண்மையாலுமே தமிழகத்துல அரசு இயந்திரம் இருக்கா? எப்படி சுதந்திரமாக ஒரு போதை கடத்தலினுடைய கும்பலினுடைய தலைவன் டிஜிபி போய் கையில கேடைய பரிசு வாங்க முடியும்? அப்படி இருந்தா எப்படி காவல்துறை தன்னுடைய பணியை ஒழுக்கமாக செய்வார்கள்? ஆனால் உடனடியாக முதலமைச்சர் இதற்கு விளக்கம் கொடுக்கணும். முதலமைச்சர் இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். என்ன, முழுமையாக டெல்லி போலீஸ்க்கு கோஆபரேட் பண்ணணும். முழுமையாக டெல்லி போலீஸ் அதிகாரிகள் இங்கே சோதனை எதாக இருந்தாலும் கூட இந்த கும்பலினுடைய முழு அந்த மோடஸ் ஆபரண்டி, இதுல யாரெல்லாம் இருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம், தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி இந்த கஞ்சாலாம் வருது, அனைத்தையும் முதலமைச்சர் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மாநில போலீஸும் டெல்லி போலீஸும் இருவரும் இணைந்து இதை கண்டுபிடித்து எல்லோரையும் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ கைது செய்து கடைசியாக ஒரு வெள்ளை அறிக்கையாக முதலமைச்சரை இதை வெளியிட வேண்டும். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை. விஜயதரணி மாதிரி அடுத்த விக்கெட் இருக்கா? நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு இருக்குன்னு
ஏன்னா இந்த உங்களுக்கு டேட்டு சொல்லிடலாம், டைமும் சொல்லிடலாம். இத்தனை நாளா இவங்க பெரிய பிக் ஷாட் நிறைய இருக்கிறாங்க பாருங்க. இவங்க இன்னைக்கா நாளைக்கா நாளான்னைக்கா நாளை மறுநாளா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு கோயம்புத்தூர்ல அடுத்த பாருங்கண்ணா, நல்லா இருக்கும். இப்ப எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு பாஜக இருந்து அதிமுக வந்து பாஜக போனாங்கன்னு சொல்றாங்க. ஆனா பாஜகல இருந்து அதிமுக வந்திருக்காங்க, அதனால எங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தொண்டரை கஷ்டப்பட்டு வலை போட்டு இழுக்கிறாங்க. நாங்களாம் தலைவர்கள், எம்பிஸா, முன்னாள் அமைச்சர்களா. நாளைக்கு 5 மணிக்கு பாருங்க, நல்லா இருக்கும்ண்ணா. கோயம்புத்தூர்ல பாருங்க. வாயு கொழுப்பு கொஞ்சம் அதிகம் தானே, செல்லூர் ராஜன் சொல்லிருங்க. அண்ணாமலை கொஞ்சம் வாயு கொழுப்பு அதிகம் தான். அதை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் முயற்சி எடுத்தா அவர் செல்லூர் ராஜன் பண்ண சொல்லுங்க. நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியா மோடியா என்கிற கோஷத்தோட நாங்க பரப்புரை செய்வோம். நான் சிரிச்சிட்டேன்னு சொல்லிருங்கண்ணா. அடுத்ததுண்ணா எத்தனை தொகுதியில நீங்க போட்டிடுவீங்க பாஜக? அதை பாருங்கண்ணா, நேரம் வரும்போது பாப்பாங்கண்ணா. யாரு வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க ரேஸ் வின்னர் இல்லை. திமுக இன்னைக்கு வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ரேஸ்ல ஓட ஆரம்பிக்கிறோம். கடைசியில் வின்னர் யாருன்னு நீங்க எலெக்ஷன் கவுண்டிங் எப்ப பாருங்க. சீமான் இடத்தான் கேட்கணும். அவரு நோட்டு பெட்டிக்கும் சுத்துற மாதிரி தெரியுது, ஓட்டு பெட்டிக்கும் சுத்துற மாதிரி தெரியுது. அதனால சீமான் அண்ணன் என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி பேச சொல்லுங்க. தமிழக பாஜக 3வது அணியை ஓபிஎஸ் என்ன நீங்க பாருங்கண்ணே, நீங்க நாளைக்கு நான் அன்னைக்கு பிரதமர் நிகழ்வை பார்க்க போறீங்க. அதுவும் குறிப்பாக இந்த பகுதியினுடைய பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப அறிவு கூர்ந்தவர்கள். நீங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க எந்த பக்கம் திசை போகுதுன்னு. எல்லோரும் யாரெல்லாம் பிரதமர் அவர்களை ஏற்றுக்கொண்டு கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ எல்லோரையும் வரவேற்கின்றோம். காரணம், தமிழகம் இந்த சாக்கடை அரசியலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். பொறுத்திருந்து பாருங்கள், மிகப்பெரிய கூட்டணி இருக்கும். பெரிய மாற்றத்திற்கான ஒரு அமைப்பாக அடுத்த ஒரு 4-5 நாட்கள் இருக்கும். எல்லாம் பார்த்துட்டாங்க. ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி மன்றத்தில் இருக்க வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. இன்னொரு பக்கம் 2026 தேர்தலுக்கான மாற்றம் 2024 நடந்துரும். அதையெல்லாம் பார்க்கத்தான் போறாங்க. இரண்டும் தமிழகத்துல ஒரே தேர்தல் நடக்கும். ஆட்சி மாற்றம் தமிழகத்துல 2024 நடக்க போகுதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் இது லேம் டக் கவர்மெண்ட் தான். ஆங்கிலத்துல லேம் டக்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. திமுக தனக்கான தன்மையை இழந்துவிடும். அதற்கப்புறம் 1.5 வருஷம் சும்மா ஆட்சியில மட்டும்தான் இருப்பாங்க. அதை மக்கள் இந்த முறை காட்டி விடுவார்கள். அதையெல்லாம் தாண்டி நீங்க பாருங்கன்னா, தமிழகத்துல இன்னைக்கு மக்கள் 400 சீட்டை தாண்டி மோடி அவர்கள் வரும் பொழுது தமிழகத்தினுடைய பங்களிப்பாக ஒரு பெரும்பான்மையான எம்பிக்கள் இங்கிருந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். நிச்சயமாக அது நடக்கும், எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைங்க. தலைவா 4 ஃபைல் 4 டிஎம்கே பார்ட் 4 வந்துருச்சு. இன்னும் எலெக்ஷனுக்கு 1.5 மாசம் இருக்கு. இப்பதான் சூடு பிடிக்கிறது களம் பாருங்க. வேட்டி ஊழல் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒன்னொன்னா ரிலீஸ் பண்றோம். அப்புறம் குடோன்ல போய் வேட்டி கலத்தின வீடியோ அதை ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் பிடிஆர் அண்ணன் வேற பொழுதுகிட்டே இருக்காரு. அப்புறம் அதெல்லாம் பேசணும். அதை பத்தி நிறைய இருக்குல்லங்க. இன்னும் 40 நாள் 45 நாள் இருக்கு. நிறைய உங்களுக்கு டிஆர்பி இருக்கும். அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நல்ல வண்டி ஓடுங்க, உங்க வண்டி நல்லா ஓடுங்க. டிஆர்பி நல்லா இருக்கு, கவலைப்படாதீங்க. பிடிஆர் அவர் பேசி ஆடியோ 1 மணி நேரம் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த வீடியோ ஆடியோ தலைவா, இன்னைக்கு நான் தான் சொன்ன பாருங்க, 45 நாள் இருக்கு. உங்களுக்கு டிஆர்பி வேணும், நீங்களும் ஓட்டணும். இந்த கூட்டணி அந்த கூட்டணி என்னென்ன மக்கள் சுவாரஸ்யமா பார்க்கணும்ல. இப்ப நாடகத்துல விட்டு டிவி சேனல்ல தான் நாடகமா இருக்கு. இப்ப டிவி சேனல் தான், நியூஸ் சேனல் தான் நாடகமே. யார் யாரோட போறா, என்ன கூட்டணி கட்சி எந்த பக்கம் போறாங்கன்னு தலைவா நீங்க பாருங்க. நாங்கள் இங்கே கொள்கை அடிப்படையில் இருக்கின்றோம். நிச்சயமாக வருகின்ற 45 நாட்கள் ஒரு பெரிய ஒரு சூறாவளியாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி எல்லா அஸ்திரத்தையும் பயன்படுத்த போறோம். எல்லா உழைப்பை போட்டுட்டோம். தொண்டர்கள் இருக்கிறாங்க. நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு கோயம்புத்தூர்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க, உங்களுக்கு ஐடியா கிடைக்குங்க. அண்ணா ஒரே வரியில தான் சொல்லணுமானே, உடைந்து போன ஒரு பொம்மையாக பார்க்கிறேன். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.